வணக்கம். சுக்கிரன் நீச்சமானால் இடத்தில் சுக்கிரன் என்பவர் வாகனத்துக்கு காரகர், மகிழ்ச்சிக்கும் அவரே காரகர். முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கும் திருமணத்திற்கும் அவரே காரகர். திருமண தடையை உண்டு பண்ணும். சுக்கிரன் நீச்சம் வாகனங்களில் இடைஞ்சல் கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை வாழ விடாது, சுதந்திரமாக இருக்க விடாது, சுகங்களே கிடைக்காது, தூக்கம் வராது, பெண் சுகமும் ஆண் சுகமும் இல்லாமல் போகும், செக்ஸ் என்பதே இல்லாமல் போகும், திருமணம் என்பதே பெரும் தடையாக இருக்கும், ஆடை ஆபரணங்கள் அணிய முடியாது, அழுக்கான தோற்றமே மிஞ்சும், நன்மைகள் பல நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட தீமைகளாகவே முடியும். இப்படி ஒரு அசுர குருவான இந்த சுக்கிரன் நீச்சமாவதால் பல தொல்லைகள் இருக்கின்றன. இந்த தொல்லைகளை நிவர்த்தி செய்வதற்கு வழி மிகவும் ஈஸியானது. ஆனால் இது அம்சத்தில் உச்சம் பெற்றுவிட்டால் சரியாகிவிடும். அல்லது புதன் கூடவே இருந்து உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த சுக்கிரன் நீச்சம் நீங்கிவிடும். அல்லது புதன் சுக்கிரன் வீட்டிலிருந்து சுக்கிரன் புதன் வீட்டிலிருந்து பரிவர்த்தனையானாலும் இந்த சுக்கிரனுக்கு நீச்சபங்கம் ஏற்படும். இப்படியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் கூட பொதுவாக சுக்கிரன் நீச்சம் என்பது நிச்சயமாக துயரமான வாழ்க்கையை தரும். சுக்கிரதசை வந்துவிட்டால் மிகவும் தொல்லையே இருக்கும். காம இச்சை அதிகமாக இருந்து நிறைவேறாமல் போகும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர நீச்சம் ஒரு லக்னத்துக்கும் என்ன செய்யும், எப்படி இருக்கும் என்பதை விலாவரியாக பார்க்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துத்தான் பார்க்க முடியும் என்றாலும் கூட பொது கருத்தாக 12 லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். அது பொது கருத்தாகத்தான் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறேன். அந்த லாங் வீடியோவை பார்த்து இந்த சுக்கிரன் நீச்சத்தினுடைய பலன்களை தெரிந்து கொண்டு அதனுடைய பரிகாரங்களை புரிந்து கொண்டு தப்பித்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.